உடன்படிக்கைக்கு வரோம். இஸ்ரவேலின் உடன்படிக்கை, அதான் மோசேயிக் கோவனன்ட். ஓகே, இப்போ இந்த இஸ்ரவேலின் உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானது போலவே இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர், ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் புகை சூழ்ந்த மண்டலமாக அக்கினி சூளைக்குள்ள அவர் வந்து இறங்கினார். நான் போன வாரமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்னு சொன்னா யார் வந்தது? பிதா வந்தது தான். பிதா வராருன்னா மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம். வார்த்தை பேசினதுன்னு சொன்னா அங்கேயே இயேசு இருந்திருக்கிறாருன்னு அர்த்தம். சரி, இப்ப சீனாய் மலையில இவர் புகை சூழ்ந்த மண்டலத்துக்குள்ள வந்து இறங்கிட்டார். இப்ப இங்க சொல்லிட்டார் மோசே கிட்ட, இதெல்லாம் நீங்க எங்க படிக்கலாம்னா யாத்திரையாகவும் 19:24 நான் பிரசங்கம் பண்ண பிறகு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கொஞ்சம் அப்படியே மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. என்ன, நான் பேசின மாதிரியே இருக்காது, ஏன்னா அப்படி பைபிள் எங்கேயுமே கிடையாது. அதை விளக்குறோம் நம்ம, அவ்வளோதான். கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், அவர் இறங்கி வருகிறார் புகைசூழ. இறங்கும் போது இப்போ இதுதான் உடன்படிக்கை பெட்டின்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். மோசே இந்த பக்கம் நிற்கிறார், இவர் மத்தியஸ்தரா நிற்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தரா நிற்கிறார். நின்றுக்கிட்டு ஒரு சத்திய புஸ்தகத்தை வச்சிருக்கிறாரு. வச்சுக்கிட்டு பேனாலாம் வச்சுட்டு ரெடியாக நிற்கிறார். ஆண்டவர் வந்து இறங்குறார். இறங்கிட்டு சொல்கிறாரு, என்னப்பா மோசே எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? எல்லாம் வந்துட்டாங்க சார். தூங்குறாங்களா யாராவது? இல்லைங்க, தூங்குற மாதிரி தெரியலைங்க அப்படின்னாரு. ஓகே, தூங்குற மாதிரி தெரியலைங்க, இல்லை கண்ணை முடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னா. டேய், கண்ணை முடிச்சுட்டே தூங்குவாங்களா பார்த்துக்க அப்படின்னாரு. இல்லை நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டார். சரிப்பா, இப்போ என்ன தான் கேட்குறாங்க? இல்லை அவங்களுக்கு கானான் தேசத்தை தரேன்னு சொன்னீங்க. சரி, நான் கானான் தேசத்தை தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? நான் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுப்பேன், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவங்க நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா அடி பின்னி எடுத்துருவேன், ஊரை விட்டு அனுப்பிச்சிடுவேன். கானானுக்குள்ள ஒரு ரூபாய் இருக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை நீ ஃபாலோ பண்ணணும்னாரு. மோசேக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆவியில், இந்த நியாயப்பிரமாணம் இது ஏதாவது பண்ணுவார், ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிடுவாருன்னு தெரியும். அப்படின்னா நியாயப்பிரமாணம் கொடுப்பேனாரு. அப்படிங்களா? அப்படின்னா ஆமாம் 10 கட்டளைன்ட்டாரு. ஆனால் 10 கட்டளைன்னு சொன்னாரே தவிர நியாயப்பிரமாணம் ஒட்டுமொத்தமாக எத்தனை கட்டளைன்னு பார்த்தா 613 கட்டளை. ஒரு கட்டளை 2 கட்டளை இல்லை, 613 கட்டளை. அப்போ 10 கட்டளை, 10 கட்டளையுடைய விரிவாக்கம் 613. அந்த 610 சுருக்கி ஒரு 10 கட்டளையும் கொடுத்தாரு. ஆதியாகம் நியாயப்பிரமாணம்னு சொன்னாலே ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், 5 ஆகமங்களை கொண்ட ஒரு புஸ்தகம் தான் நியாயப்பிரமாணம். 613 கட்டளைகளும் இந்த 5 புஸ்தகத்துக்குள்ள அங்கே இங்கே வச்சு 613 கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த 613 கட்டளைகளை இவர்கள் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்ற தவறினால் தண்டிப்பேன், இந்த கானான் தேசத்தை பிடுங்கிடுவேன், ஒரு பயிர் கூட ஓடிடாலும். என்ன சொல்றேன் அப்படின்னாரு. மோசேக்கு எங்கேயோ இவர் வேளத்தனம் காட்டுறாரு அப்படின்ட்டு இப்படியே பார்த்தாரு. டே மாப்பிள்ள, நீ என்னென்னலாம் சொல்லுவீங்க? அப்பத்தா என்ன நியாயப்பிரமாணம் செய்வீங்களான்னு கேட்குறாங்க. டே மாப்பிள்ள என்னடா சொல்கிறேன்னு. நாங்களே செய்கிறோன்ட்டான் இஸ்ரவேல். இவனுக்கு முதல்ல சொல்லிட்டான், ஆண்டவரே நீங்கள் எங்கள்கிட்ட பேசாதீங்க, மோசேகிட்ட பேசுங்க, அவர் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்? தேவனுடைய வெளிச்சம் அப்படி ஜனங்களால் பார்க்க முடியல. அதனால தான் காரிருளில் வந்தார். கொஞ்சம் அந்த லைட்டை கம்மி பண்ணி வந்தார், அதான் காரிருள். அது இப்போ வேண்டாம், இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். காரிருளில் வந்தார். இருள் வேற, அது சாத்தானுக்கு சொல்லுவோம். காரிருள் வேற, எங்கேயும் உழப்பிக்காதீங்க. சரி ரைட், என்னப்பா சொல்கிறேன் மோசே கேட்டு சொல்லப்பா. அப்புறம் நான் ரொம்ப கண்டிஷனாக இருப்பேன்டாரு. என்னடா டேய் மாப்பிள்ள செய்யலாமாடா, சொல்லுடா சகலா, நீ சொல்லுடா, ஒன்று நம்ம பார்த்துக்கலாம்டா, நம்மள ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, அப்புறம் என்ன பார்த்துக்கலாம் விடு. இவனுக்கு எப்படா மீட்டிங் முடியும்னு பார்க்குறான். அப்புறம் இவர் இன்னொன்று தெரிஞ்சுங்க,
இந்த 613 கட்டளையில 365 கட்டளை செய்யக்கூடாது. செய்யாத 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 அப்படின்ட்டார். எத்தனை? அளவு சொல்லுங்க, எத்தனை எத்தனை செய்யக்கூடாது? 365 செய்யக்கூடாது. 248 கட்டளை செய் 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 செய். எத்தனை செய்யணும்? 248 செய்யணும். இந்த 248 எதுக்கு அடையாளம் தெரியுங்களா? நம்மட உடம்புல 206 எலும்புகள் உண்டு, 46 தசைகள் உண்டு. சொல்லுங்க, எத்தனை எலும்பு இருக்கு நம்மள்ட்ட? 206. 42 தசைகள். எத்தனை தசை? 206 எலும்புகள், 42 தசைகளை கொண்டு நீ 248 சட்டங்கள் நியாயப்பிரமாணத்தை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சரீரத்தை கொண்டு செய்யணும். இந்த 206 எலும்புகளையும் 42 தசைகளையும் கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியங்கள்னு சொல்லி 248 நியாயப்பிரமாணத்தை வச்சாரு. வச்சு நீ இதெல்லாம் செய் செய் செய்யின்னு சொல்றார். 345 செய்யாத செய்யாத செய்யாத. 613 நியாயபரமான கட்டளைகளை வச்சுட்டு செய்டாங்கிறார். இப்ப செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அப்ப ஏதான் இவர் கொடுத்தாரு? நான் எவ்வளவு பரிசுத்தம் என்று இவர்கள் அறிந்து கொள்ளுவதற்காக நான் கொடுத்தேன். இது யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். மோசே பார்த்தான், ஆஹா வச்சுட்டாரா, டே என்னடா பயவுகளா எல்லாம் பாசக்கார பயவுகளா நிற்கிறானுங்களே, செய்யலாம் வேணும் என்னடா சொல்லுங்கடான்னாரு. இவளையா ஏய் சகல விடு, நீ நம்ம பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் விடுங்க ஐயா செஞ்சிடறேங்கய்யா அப்படின்ட்டான். டே நல்லா யோசிச்சு சொல்லுங்கடா, யோசிச்சு சொல்லுங்கடா. அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன 613 செஞ்சிடலாம் போதும் அப்படின்ட்டான். சரி, இந்த 613 கட்டளை ஏன் பிரதர் செய்ய முடியாது? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரே ஒரு கட்டளை மட்டும் நான் சொல்கிறேன், செய்ய முடியுமான்னு பார்ப்போமா? ஒரே ஒரு கட்டளை. என்ன கட்டளை சொல்லலாம்? சரி, இப்போ மோசே இந்த ஜனங்களுக்கு சொல்லுப்பா, அவங்க வீட்டில் எத்தனை ஆம்பளை பசங்கன்னு பாரு. உங்கள் வீட்டில் எத்தனை ஆம்பளை பசங்க? ஜேபி வீட்டில் அவரோட சேர்த்து 3 பேர், ரைட்டுங்களா? நம்ம செல்வியில் தப்பிச்சுக்கிட்டாடி. நம்ம எஸ்தர் வீட்டில் வீட்டுக்காரரோட சேர்த்து 2. சரி, இப்போ ஒரு கட்டளை கொடுக்குறாரு. இந்த கட்டளை நிறைவேற்ற முடியுமான்னு பாருங்க. வருஷத்தில் என்னை 3 தடவை வந்து பார்க்கணும். எதுக்கு? பஸ்கா பண்டிகைக்கு வந்துடணும், பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு வந்துடணும், கூடார பண்டிகைக்கு வந்துடணும். வந்து என்னை பார்த்து பலிகளை செலுத்திட்டு இவங்க போகணும். இது உடன்படிக்கையின் சட்டம். ரைட், ஓகே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், எருசலேம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு தடவை நேற்று தான் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு நெட்டில் போய் பார்த்தா 1 லட்சமாக இருந்தது. இப்போ 1,65,000 ஒரு ஆளுக்கு. 1,65,000. சேப் வீட்டில் 3 ஆம்பளைங்க. எத்தனை ஆச்சு கணக்கு போட்டு சொல்லுங்களேன். சரி 1.5 போட்டுங்களேன், கணக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும். 4.5 ஆச்சு. எதுக்கு போகணும் வருஷத்தில்? என்னென்ன பண்டிகை? பெந்தெகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. அப்போ 3 பைசு 45 சொன்னீங்க, 4.5 3 13 வருஷத்துக்கு வருஷம் போகணும். போகிற எத்த முடியும்னு சொன்னவங்களே கை தூக்குங்க பார்க்கணும். நான் சொல்றது வருஷம் வருஷம் போக சொல்றாரு. நியாயபரமான கட்டளை அதுதான். 613 நான் 613 சொல்லல, ஒரே கட்டளை சொல்ல முடியுமா முடியாதான்னு பாரு. நம்ம ஜெனிஃபர் வீட்டில் ஒரே பையன், அவனுக்கே கணக்கு போட்டாலும் என்ன ஆச்சுங்க? ஹலோ, உங்களுக்கு 4.5 இல்லை, 4.5 தானா? 4.5 நீங்க வருஷத்துக்கு 3 பண்டிகைக்கு சொல்லியிருக்கீங்க. நான் சொல்றது ஒரு பண்டிகைக்கு 4.5. அப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு 13. நம்ம ஜெனிஃபருக்கு 4.5 லட்சம். ஒரே வருஷம் இல்லை, வருஷம் வருஷம் உங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் 3 பண்டிகையை எருசலேமுக்கு போய் கொண்டாடணும். நீ உலகத்தில் எங்க இருந்தாலும் வந்துடும், நாங்க வந்து நீ கொண்டாடணும். முடியுமா முடியாதா?
அட சர்ச்சுக்கு 1000 கேட்டாலே 1000 தடவை யோசிக்கிறோம். வருஷத்துக்கு 4.5 செத்தே போயிடுறான். போனஸும் கூட வராது அவ்வளவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியாது. வெரி குட். அப்படின்னா முடியுமாண்ணா? சத்தியமா முடியாது. இன்னைக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா சாலோம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 1,65,000 ரூபா ஜெர்மனிக்குங்க நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த ஏஜென்ட்னு தெரியல. பால்த்து நகர்னு பிளான் பண்ணல, அவங்க மான்சியும் பிளான் பண்ணல. அதனால் நமக்கு சரியான ஆள் இன்னும் கிடைக்கல. போன வருஷம் பிளான் பண்ணி எல்லாம் கொரோனா யாருக்கும் விட மாட்டேன்ட்டாங்க. இந்த வருஷம் எப்படியா பிளான் பண்ணுறதுன்னு வச்சுருக்கிறோம். ஆனால் வருஷம் போக முடியுமா? வாழ்க்கையிலேயே ஒரு தடவை. நம்ம எருசலேமுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்? வாழ்க்கையிலேயே ஒரு தடவை. ஆனால் கட்டளை என்ன? வருஷத்துக்கு 3 பண்டிகை நீ வந்தாகணும். முடியுமா? அதுக்கு பேசாம குளம் கோத்திரம் சொல்லி நட்சத்திரம் சொல்லி மணி அடிச்சுட்டு அங்கேயே போயிட்டு வந்து ஆக மொத்தத்தில் நீ முடியாது. அப்போ ஒரு கட்டளையே உன்னால முடியாது. ஆனா இங்க இருக்க பையன் எதையும் யோசிக்காம சகல சொல்ல மாட்டேன் ஆனதாட்டு சொல்ற. ஐயா நாங்க செய்யறையா, இப்ப என்ன பிரச்சனை? என்ன? ஏய் என்னை அன்றி உனக்கு வேற உண்டாயிருக்க வேண்டாம். அதெல்லாம் மூச்சு வேற ஒரு பேர் என் வாயில வராதுன்ட்டான் இஸ்ரேல் ஜனங்கள். ஆண்டவர் மோசே பார்த்தா, டேய் நீங்க கேட்க மாட்டீங்கடா, பாசக்கார பயப்பிள்ளையடா, சொன்ன கேட்க. சரி என்ன ஆண்டவரே, நான் அதான் ஒத்துக்கிட்டானுங்களடா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே. அவன் ஒத்துக்கிட்டான், நான் கட்டளை கொடுத்துட்டேன், நீ என்ன பண்றேன்னாரு. பார்த்தான் இவர்கிட்டையும் நீ பேசி ஆகாது, அவங்கள்ட்டையும் பேசி ஆகாது, எடா ஆகணும் அடிச்சுட்டான். இவன் நியாயப்பிரமாணம் எழுதிட்டான். இஸ்ரவேலர்கள் ஒத்துக்கிட்டாங்க, இவர் இப்படி சொன்னாருங்கிறத எழுதிட்டான். 613 கட்டளை எடுத்துட்டான். எழுதி போட்டு ஆட்டை அறுத்துட்டான். அறுத்து ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேலே தெளிச்சு போட்டு, நமக்கே இந்த நாய்கள்ட்ட வம்பு சொன்னா நம்மளை தலையை திம்பானுங்க, நீ சாதியை கெடுக்க வந்தியாம்பான். பார்த்தான், எடுத்தான், ரத்தத்தை தெளிச்சு விட்டான். தெளிச்சுட்டு இங்கே தெளிக்க முடியாது, அவர் ஆவியா இருக்கிறார். பார்த்தான், சட்ட புஸ்தகத்தில் எடுத்து தெளிச்சிட்டான். இப்போ என்ன ஆகி போச்சுங்க? சட்டம் நிறைவேற்றப்பட்டது. என்ன சட்டம் சொல்லுங்க பார்க்கலாம்? கட்டளைக்கும் 613 கட்டளையை நீ நடக்கலைன்னா உன்னை காணான விட்டு, இதுதான் கட்டளை. இவன் என்ன சொல்லிட்டான்? நடந்து நான் பார்த்துக்கிறேன்ட்டான். ஆக மொத்தம் அக்ரிமெண்ட் ஆயிடுச்சா இல்லையா? உடன்படிக்கை ஆயிடுச்சு. அதுல பிரதான கட்டளை என்ன? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்களை நீ உண்டாக்க வேண்டாம். இந்த நாய் என்ன பண்ணிட்டானுங்க இஸ்ரவேலர்கள்? கானானியரோட சேர்ந்துட்டு விக்கிரக ஆராதனை பண்ணிட்டானுங்க. விக்கிரக ஆராதனை பண்ணினோன்னே உடன்படிக்கை உடைக்கப்பட்டுச்சா இல்லையா? உடைக்கப்பட்டா. இப்ப இவர் தண்டிப்பாரா மாட்டாரா? அடி பின்னி பெடல் எடுத்துட்டார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆதியில் பைபிள் காலேஜ் எப்படி தெரியுங்களா? இப்பெல்லாம் போச்சுங்க. இதெல்லாம் யூதர்கள்ட்டிருந்து வந்த பழக்கங்கள். இன்னும் நம்மளுடைய தாத்தா காலத்துலாம் அப்போ வந்தவங்கெல்லாம் பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கும் போது, நீ பைபிள் காலேஜுக்கு தகுதியான்னு எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா? 613 கட்டளைகளை மனப்பாடமாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பைபிள் காலேஜுக்குள்ளே போகலாம். இன்னும் யூதர்களுக்கு அந்த பழக்கம் இருக்காமா? இன்னும் எருசலேம் சைடு, இஸ்ரேல் சைடில் இருக்க பைபிள் காலேஜுக்கு போனீங்கன்னா 613 கட்டளை மனப்பாடமாக சொல்லிட்டா தான் நீங்கள் பைபிள் காலேஜுக்கு ஓகே. இப்போ எப்படிங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட்டுன்னு வைக்கிறான், அது மாதிரி பைபிள் காலேஜுக்குள்ளே ஒரு நீட் இருந்தது. 613 கட்டளைகளை மனப்பாடமாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பைபிள் காலேஜுக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கும் பாருங்க. 613 கட்டளை மனப்பாடமே பண்ண முடியாது. அவன் செய்யறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டான்? போச்சா? பேசாம இருந்திருந்தான் ஆபிரகாமுக்கு ஃப்ரீயா கொடுத்த மாதிரி வச்சுட்டு போட்டு போயிருப்பாரு. அவன் எவ்வளவு விவரமா கம்முன்னு உட்காந்துட்டான். ஐயா ஐயான்ட்டான் பாருங்க. இவன் நெஞ்சு நிமித்திட்டானே. பார்த்தாரு, வெயிட 2 பிரதானமான கட்டளையே மீறிட்ட. அப்புறம் என்னடா? அப்ப ஏன் பிரதர்
அந்த 613 கட்டளை அவர் கொடுக்கணும்னா, நான் எவ்வளவு மகா பரிசுத்தம் உள்ளவன் என்பதை இந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 613 கட்டளைகளை கர்த்தர் அவர்களுக்கு சுருக்கி 10 கட்டளையாக வச்சார். அந்த 10 கட்டளையோட விரிவாக்கம் தான் 613 கட்டளைகள். சரி பிரதர், இப்போ இதை செய்தார்களா இல்லையான்னு பார்த்தா செஞ்சுட்டானே, இப்போ என்னதான் பண்ணுறதுன்னா இனி ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் விளக்கப்பட்டவர்கள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவங்கள தண்டித்தாலும் தப்பில்லை. இப்போ அவர்கள் மேல் சாபம் இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர்களை கர்த்தர் அந்த உடன்படிக்கையை மீறினவர்களாக மாறிட்டாங்க. அவர்களை அங்கிருந்து கர்த்தர் எடுக்கும்படியாக வந்துருச்சு. அவர்கள் அந்த இடத்துல இனி இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்தாச்சு. சரி, இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ ஒன்று செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு கொடுக்கப்பட்ட கட்டளை, செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியாமையே இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நியாயப்பிரமாணம் மோசமா சரியா, நல்லதா கெட்டதா? நான் இஸ்ரவேல்கிட்ட கேட்குறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அளப்பான்னு உங்ககிட்ட தான் கேட்குறேன். நியாயப்பிரமாணம் நல்லதா கெட்டதா? எதை வச்சு நல்லது சொல்லுங்க. ஹல்லேலூயா. கலாத்தியர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 3 வரும் பாருங்க. அது நம்மை, நியாயப்பிரமாணமானது நம்மை இயேசுவினிடத்தில் நடத்துகிற ஒரு உபாத்தியர்னு வரும் பாருங்க. கலாத்தியர் 3:21 முதல் 24. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. இருங்க, நான் படிக்கிறேன். உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லோரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பட்டு இருந்தோம். இல்லை, அதுலேயே இது வரும் பாருங்க, 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு, நல்லா அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தையாய் இருந்தது. உபாத்தைனா என்ன அர்த்தம்? டீச்சர். உபாத்தினா என்னங்க? டீச்சர், அதாவது வழி நடத்துகிற ஆசிரியர். அப்போ நியாயப்பிரமாணம் உங்களுக்கும் என்னவுக்கும் என்னவா இருந்திருக்குங்க? ஒரு டீச்சராக இருந்திருக்குது. யாருக்கிட்ட போகிறதுக்கு? இயேசுகிட்ட போகிறதுக்கு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி எங்களால் நடக்க இயலாது. எங்களுக்கு ஒரு மீட்பர் வேணும், எங்களுக்கு ஒரு இரட்சகர் வேணும், எங்களை பிதாவிடத்தில் கொண்டு போகிற ஒரு மத்தியஸ்தர் எங்களுக்கு வேணும், ஒரு உபாத்தியர் எங்களுக்கு வேணும். அப்படிங்கிறப்ப தான் நம்ம இந்த நியாயப்பிரமாணம் உன்னால் முடியாது, அவர்கிட்ட போ, அவர் உன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு நியாயப்பிரமாணம் நம்ம தள்ளிச்சே. யார் இடத்துல? இயேசுவின் இடத்துல தள்ளிச்சு. அப்போ அது நியாயப்பிரமாணம் நல்லதாடா? இயேசுவை கண்டறிவதற்கு, இயேசு ஒரு மீட்பர் என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்கு நியாயப்பிரமாணம் நமக்கு டீச்சராக இருந்து, கிறிஸ்து பிதாவினிடத்தில் கொண்டு போவதற்கு மத்தியஸ்தராக இருந்து நம்மளை வழி நடத்தினார். அப்போ நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம் இன்னதென்று மனிதன் அறிந்து கொண்டான். அதிலிருந்து விலகுவதற்கு என்னால் முடியல, ஒரு மத்தியஸ்த தேவை, ஒரு மீட்பர் தேவைன்னு எந்த ஒரு மனிதன் நினைத்தானோ இயேசுவை நியாயப்பிரமாணம் வழி நடத்தி சென்றது. இயேசு இல்லாமல் நமக்கு மீட்பும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை. அல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இது 2 நபர் உடன்படிக்கையா, 1 நபர் உடன்படிக்கையா? எதுங்க? 2 நபர் உடன்படிக்கை. சில பேர் அப்படிங்கிறீங்க, சில பேர் 2 நபர் உடன்படிக்கைங்கிறீங்க. பார்த்துக்க, கவனமாக இருங்க. 2 நபர் உடன்படிக்கை இங்கே என்ன பண்ணியிருக்கு? 2 பேர் சேர்ந்து பண்ணின ஒரு உடன்படிக்கை. இந்த 2 நபர் உடன்படிக்கையை எப்படி நான் அறிந்து கொள்வது? ஒன்னா தண்டனை வரும், இல்லைன்னா சாபம் வரும். அப்போ இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்டனையும் வந்தது, சாபமும் வந்தது. சரி, ரைட். இப்போ ஒரு உடன்படிக்கை பற்றி தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு. நீ அடுத்த உடன்படிக்கை யாருங்க? தாவீதின் உடன்படிக்கை. ஓகே,
முதல் உடன்படிக்கை என்ன? ரெண்டாவது என்ன? மூணாவது என்ன? நாலாவது என்ன? அஞ்சாவது என்ன? இப்ப தாவீதை பார்த்து பார்க்க போவோம். அல்லேலூயா. சரி, தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான். அல்லேலூயா. தாவீது பார்த்தீங்கன்னா அவனுடைய சுயசரிதை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் அநேக இன்னல்களில் சிக்கி தவிச்சவன். அவனை எல்லா இக்கட்டுகளுக்கும் தேவன் என்ன பண்ணினாரு? அவனை மீட்டு கொண்டு வந்தார். அவனை எல்லா துன்பத்திலிருந்தும் இடையூறுகளிலிருந்தும் அவனை நீக்கினார் தேவன். அவன் ஒரு இடத்துல அவன் நிம்மதியாக வாழ்ந்ததில்லை. ஏன்? அவன் மனைவி மீகாலே அவனை சரியாக அங்கீகரிக்கலை. அவன் பெற்ற தாய் தந்தையர் அவனை ஏற்றுக்கொள்ளலை. இதை விட அந்த வசனத்தில் நான் தியானிக்கும் போது அவன் தாய் தந்தை உன்னை மறந்தாலும் அப்படின்னு வருது. ஆனால் அதை இங்கிலீஷில் நான் படித்து பார்க்குறேன், forgotten, அதாவது மறந்துட்டாங்களாமா. இங்கே தமிழில் என்ன போட்டிருங்க? அவன் தாயும் தந்தையும் அவனை மறந்தாலும் அப்படிங்கிறார். மறந்தாலும் இல்லை, மறந்துட்டாங்க அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. அப்போ அப்பா அம்மாவே கைவிடப்பட்ட ஒரு நிலை. இதை விட அவனுடைய மகன் அகினாயேல் அவன் பாருங்க கொலை செய்ய திட்டமிட்டான். அம்னோன் அவன் கொலை செய்ய திட்டமிட்டான். இதை விட இன்னொரு மகன் அவன் பதவியிலிருந்து இறங்கட்டும்னு திட்டமிட்டான். அதை விட அவனுடைய கசின் பிரதர் ஒருத்தன் யோவாப் அவனை கொலை செய்ய திட்டமிட்டான், பதவியை விட்டு கீழே இறக்க செய்தான். இன்னொரு போர் தளபதி அவனுக்கு விசுவாசத்துக்குரியாதவன் அவனை யோவாப், அவன் பார்த்தீங்கன்னா அவனையுமே திருப்பி கொலை செய்ய திட்டமிட்டான். சரி, இப்படிதான் செஞ்சாங்கன்னு பார்த்தா உறவுகள் எல்லாம் அவனை பகைத்தது. சரி, உறவுகள் மட்டும் பகைத்ததான்னு பார்த்தா நாடுகள் தேசங்கள் எல்லாம் பகைச்சது. அம்மோனியர், எமோரியர், பெர்சியர், கில்தியர் எல்லா பயனும் இவனை எப்படா கொல்லலான்னு பார்த்தான். ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? அத்தனை இக்கட்டுகளிலிருந்தும் தாவீதை மீட்டெடுத்தார். அதனால தான் அவன் சொன்னான், என்னுடைய சகல இக்கட்டுகளுக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விடுவித்தார், என்னை சகல உபத்திரவங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அவன் அவ்வளவு உபத்திரம். அவன் சொல்றான், டே நான் குழிக்குள்ள படுத்து கிடந்தேன்டா. உங்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்கள அந்த காலத்தில் எப்படி தெரியுங்களா? தண்ணி நிறைந்த ஒரு ஓடைக்கு பக்கத்தில் ஒரு குழி வெட்டுவாங்களாமா. அந்த குழியில் உள்ளே போய் படுத்துக்குவாங்களாமா. குளிர் வெயில் அடிக்காமல் இருக்க படுத்துக்குவாங்களாமா, ஜில்லுன்னு இருக்குமாமா. அப்படி நான் போய் படுத்துட்டு இருந்தவனே கர்த்தர் மீட்டெடுத்தார். இவன் படுத்துட்டு இருக்கிறப்ப இவன் தலைக்கிட்ட மாடு சாணம் மூத்திரம்லாம் மேய்ஞ்சுதாமா. அப்படி இழிவான ஒரு நிலையில் இருந்த தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரு? எடுத்து உயர்த்தினார், சகல இக்கட்டுகளுக்கும் நீங்கினார். ஆடு மேய்த்த உன்னை அரசால செய்வேன்னு சொல்லி. ஏன்னா தாவீது கர்த்தர் மேல ஒரு வைராக்கியமா இருந்தான். இவனை என்ன பண்ணினாரு? ராஜாவாக்கினார். ராஜாவாக்கினோடனே மச்சுப்பாவை வீட்டில் கொண்டு போய் தாவீதை கர்த்தர் வைத்தார். பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அந்த மச்சுப்பாவை வீடுன்னு பேர் சாதாரணமாக தெரியும், அதில் ஏசி ரூம் இருந்திருக்கு பாருங்க, எல்லாம் இருந்திருக்கும். ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, அவன் அந்த ஒரு ரூம் மட்டும் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குமா. அப்பேற்பட்ட மரங்கள் எல்லாம் நியமிச்சு வேற படுக்கை வசதிகள் அப்படி இருந்துதான். பேலஸ், அரண்மனை. நாத்தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்போ பேசிட்டு இருக்கும்போது நாத்தான் சொல்கிறான், ஐயா என்னை ஆண்டவர் பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்னை கர்த்தர் அரசனாக்கிட்டாரு. ஆனாலும் எத்தனையோ இக்கட்டின் மத்தியில் என் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தமெல்லாம் என்னை வெறுத்து, ஏன் என் மனைவி மீகாலே என்னை நம்பலையே, அவளே என்னை கேவலமாக நினைச்சாலே, என் பெத்த பையன் அவனெல்லாம் என்னை துரத்தி விட்டானுங்க. எல்லாத்துலேயும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி என்னை ஆட்டு மேந்தையிலிருந்து என்னை கொண்டு வந்து அரச பதவியில் என்னை உட்கார வச்சு, மச்சு பாவு வீட்டில் உட்கார வச்சு என்னை ராஜபோகமாக வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான்கிட்ட சொல்கிறான். ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. நாத்தானுக்கு, ராஜா உங்களுக்கு வருத்தமா? என்ன வருத்தம் அப்படின்னா, நான் இவ்வளவு டெவலப் ஆயிட்டேன்ல, ஆனால் என் தேவனுடைய உடன்படிக்கை பெற்று ஒரு திரட்சிக்குள்ள இருக்கேயா. நான் டெவலப் பண்ணும் போது என்னுடைய தேவனுடைய உடன்படிக்கை பற்றி டெவலப் ஆக வேண்டாமா? அதற்கு ஒரு ஆலயம் இல்லையே. சங்கீதம் 132 போய் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. அவன் சொல்ற, நான் மீண்டும் வனாந்திரத்துக்கு போறேன்ட்டான். என் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி வைக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆலயம் இல்லைங்கிறப்போ நான் மட்டும் ஏன்டா மச்சுப்பாவை வீட்டில் இருக்கணும்?
அட நடந்துகிட்டு இருந்த எனக்கு சைக்கிளில் போயிட்டு இருந்தவனுக்கு மொப்பட்டில் போவனுக்கு ஸ்கூட்டரில் போன எனக்கு பைக்கில் போன எனக்கு ஒரு M800 மாருதி 800 ஓட்டிட்டு இருந்த எனக்கு வேற என்ன சொல்லலாம், ஸ்கோடா கார் ஓட்டிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு பென்ஸ் ஓட்டிட்டு இருந்தேன், ஆடி. இப்படி நான் டெவலப் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி மட்டும் திரைச்சோலைக்குள்ளேயே கிடக்குது. நான் டெவலப் ஆன மாதிரி என்னுடைய ஆண்டவருடைய ஆலயம் டெவலப் ஆக வேண்டாமா? இந்த ஏக்கம் எனக்குள்ள இருக்கு. தாவீது சொல்றான், எனக்குள்ள இந்த ஒரு ஏக்கம் இருக்கு நான். அதனால தயவு செய்து என்னை ஒண்ணு தடுக்காத. நான் வனாந்தரத்துக்கு போய் நான் படுக்கிறேன். குறைஞ்சபட்சம் நான் கட்டணம் இல்லையோ, என் தேவனுக்கு நான் ஒரு இடத்தையாவது நான் வாங்கி ஆகணும். ஒரு இடத்தையாவது நான் வாங்கி ஆகணும். இல்லைன்னா நான் தூங்க முடியாது. நான் தான் சொல்றேன், ஏய் நீ ராஜா ஆயிட்டப்பா, கொஞ்சம் சிந்திச்சு சொல்லு. மறுபடியும் போய் வனாந்திரங்கிற பேசாம அதுதான் இருக்குல்ல பெட்டி அங்க. அப்புறம் என்ன, ஆலயம் இல்லாமலாம் ஒன்றும் இல்லை, இருக்கு. ஆனால் நான் ஆட்டு மந்தையில் படுத்து தூங்கிட்டு இருந்தவனை அரண்மனையில் படுக்க வச்சார்ல. நான் டெவலப் ஆகிட்டேனே, என் தேவனுடைய பெட்டியும் ஆலயம் மட்டும் டெவலப் ஆகலையே. இது எனக்குள்ள வேதனை கொடுக்குதே. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்படியாவது ஒரு இடத்தை நான் வாங்கி ஆகணும். இடமாவது கடைசியில் நான் வாங்கணும், இல்லைன்னா நான் தூங்க மாட்டேன், நான் உறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கதறுகிறான். அப்போ அதான் 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், நான் அவன் பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது 16. சரி படிங்க. சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடோ உன் ராஜ்யமோ என்றென்றைக்கும். பாருங்க, நான் கேள்வி கேட்பேன், நல்லா படிங்க பைபிள. உன் வீடு உன் ராஜ்யமோ. பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டணுங்கிற வைராக்கியம் இருந்த தாவீதுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்ன பத்தியா, என் ஆலயம் டெவலப் ஆகணும்னு சொன்ன பத்தியா, அதுக்காக நான் என்ன செய்வேன் தெரியுமான்னு ஒரு உடன்படிக்கை தாவீதோட. உன் வீடோ உன் ராஜ்யமோ என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார்னு நாத்தான் சொல்ற. நாத்தானை கூப்பிட்டு சொல்றார், டே அவன் இவ்வளவு வசதி கிடைச்சி இவ்வளவு அரண்மனையில் உட்கார்ந்து கூட என் வீடு ஒன்று டெவலப் ஆகலன்னு வருத்தப்பட்டான் பாத்தியா, அவங்ககிட்ட போய் சொல்லி அவனை அழுக வேண்டாம்னு சொல்லு, அவனை வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லு. நான் அவன் வீட்டை கட்டுவேன்ட்டாரு, அவன் ராஜ்யத்தை கட்டுவேன், அவனுடைய ராஜ்யத்தின் எல்லைகள் பரமாகும், சந்ததிக்கு அவர்களை நான் ராஜ்யத்தில் வைப்பேன். அப்படிதான் யூதா கோத்திரம். இன்னைக்கும் போங்க, இஸ்ரேலை ஆண்டு கொண்டு யூதா கோத்திரம் தான். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் மாறல, உடன்படிக்கையில மாறல. தாவீது சொல்றார், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்குண்டா. நீ இப்படி திரும்பி பார்த்தா உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் ராஜ்யம் செழிப்படைந்து இருப்பார்கள்ரா. இது நான் சொன்னேன், போய் சொல்லு நாத்தான் அப்படிங்கிறார். நாத்தான் சொல்றாரு, ஏய் தாவீது ஏன் கவலைப்படுற, கர்த்தர் வார்த்தை உனக்கு வந்திருக்கு. ஹல்லேலூயா. கடைசியா சொல்றாரு, அவ்வளவு என்னடா, நானே உன் வீட்டில் வந்து பிறப்பட்டான்ட்டார், நானே உன் கோத்திரத்தில் பிறப்பேன், நானே உன் ராஜ்ய சிங்காசனத்தில் உட்காருவேன். யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாய் தாவீதின் வம்சத்துல தாவீதின் வேறானவரா இயேசுவே பிறந்தாரு. என்ன காரணம்னு சொல்லுங்களேன், என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை வளர்க்கணும், தேவ சபை கட்டப்படணும். இன்னும் JLW வாடகை வெளியே இருந்துட்டு இருக்காங்களே,
ஒரு 25 ஏக்கர் வாங்கி கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பு உனக்குள்ள இருந்தா உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் ராஜ்யம் கட்டப்படும், உன் எல்லைகள் விரிவாகும். கர்த்தர் உன்னை நிலைநிற்க செய்வார், ஸ்திரப்பட்டிருக்க செய்வார். உன் ஆசீர்வாதம் இந்த வருஷம் இருக்குது, அந்த வருஷம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் வரையும் உனக்கு முன்பாக உன் ஆசீர்வாதம் ஸ்திரப்பட்டிருக்கும். கைகளை தட்டி, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை எண்ணி கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை எண்ணி கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். கைகளை தட்டி சந்தோஷமா காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே. என்னம்மா? காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே, கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் சொல்லுங்களேன். நீங்க இழந்ததெல்லாம், நீ வைத்தியத்துக்கு செலவு பண்ண காசு, நீ கொடுத்த வட்டி திரும்பி வரும். எல்லோஹே எல்லோஹே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசம் நான் திருப்பூர் வந்தேன், சுதந்திரமாக மாற்றி தந்தேன். பரதேசியாய் நான் திருப்பூர் வந்தேன், சுதந்திரமாக. ஓ எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி ரீனாமா ஷபாரி கலரபவா ஓரினாமா துரா ரிபாபாலரா ஓதினாமா சுதா ரிகலரப. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய வீடு கட்டப்படணும், அப்பதான் நான் கட்டல்லே ஏறுவேன்ட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? மச்சிலி கூட ஏற மாட்டேன்ட்டான், கட்டல் மேலே கூட நான் படுக்க மாட்டேன்ட்டான். நான் வனாந்திரத்தில் படுப்பேன். என்னைக்கு தேவனுடைய ஆலயம் கட்டப்படுதோ அன்னைக்கு நானும் அரண்மனைக்கு வரேன். நான் டெவலப் ஆகிட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய வீடு அப்படியே இருக்குது. இந்த மாதிரி அண்டர்லைன் மனசில் வச்சுக்கங்க. சபை வளர்க்கப்படணும், இல்லைன்னா மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு இருக்கிற அரசாங்கமும் இன்னைக்கு அரசாங்கத்தின் கட்டளைகளும் கிறிஸ்துவத்தை மறைச்சிருவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த வேத புஸ்தகம் எப்படி பரவுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அன்றைக்கெல்லாம் புக்கு கிடையாது. இப்போ இந்த சபைன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இன்றைக்கி நான் ஒரு பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கு வேறு சபையிலேருந்து அந்த காப்பியெல்லாம் வந்திருக்கும், ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தோல் சூழல்கள் வந்திருக்கும். நான் என்ன பண்ணுவேன், மடன்னு பக்கத்தில் உட்காந்துட்டு யாரை சொல்லலாம், சரி அன்ஷியாட்டு கொடுத்து இதெல்லாம் எழுதி வைமா சீக்கிரம். அன்ஷியா என்ன பண்ணுவோம், டக்கு 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 டக்குன்னா லெதரில் எழுதிடுவோம். அப்படி எழுதி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணிவிட்டு மடார்னு ஜேபிட்டு தங்கராஜிட்ட கொடுத்து, தங்கராஜ் ஓடிப்பேன் அந்த பக்கத்தில் சபையில் கொடுத்துருங்க அப்படிம்பேன். அதுக்குள்ளே இங்கேருந்து வருவாங்க, வந்துட்டு என்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு எங்கடா பாருங்க காவலாளிகளாம். சார் ஒன்றுமே இல்லை சார் அப்படிமா. இது போயிடுச்சு, இன்னொரு காப்பி ரெடி ஆயிடுச்சு. அந்த காப்பி என்ன பண்ணுவோம், அங்கே அப்படிதான், அங்கே யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அங்கே எழுதிட்டா கடன்னு அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு அனுப்பிச்சிருவாங்க. இப்படி தான் பைபிள் போச்சு. கொடுமையான காரியம்.
அப்படிதான் பிரசங்கத்துக்கு ஒவ்வொரு பைபிள் ஒவ்வொரு தோல் சுருள் ஒவ்வொரு பக்கம் போச்சு. அன்னைக்கு எல்லாரும் எப்படி இதை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு பார்த்தாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக அச்சிடப்பட்ட புத்தகம் பைபிள் தான். அதிகமான மொழிகளிலே அச்சிடப்பட்ட ஒரு புத்தகமும் பைபிள் தான். அதிகமாய் அச்சிடப்பட்ட புத்தகமும் பைபிள் தான். அப்படி புகழ்பெற்று விளங்குகிற ஒரு வல்லமை உள்ள ஒரு மகிமை உள்ள தேவ வார்த்தை. அந்த ஜனமா நம்ம இருக்கிறோமே, அதுதான் பாக்கியம். என்ன வசனம்? 100 கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நாமளும் அப்படிதான். உங்க சிந்தைக்குள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? கட்ட முடியல பிரதர், இடமெல்லாம் எனக்கு வாங்கி தர முடியல. ஏன்? நோம்பி நொடிகள் வந்தால் சபைகளை அலங்கரிங்களேன், டெக்கரேஷன் பண்ண வாங்க. இங்கே யாரை கேட்கணும்? பாஸ்டர்னாக்கா நான் அதிகாரியா? இல்லை இல்லை, இது பொதுவானது. சொல்லுங்க, என் சபை. சொல்லுங்க, நம்ம சபை. இது என்னுடைய சபை, என்னுடைய வீடு. யாரை கேட்கணும்? அலங்காரம் பண்ணணும்னு நினச்சா வந்துட வேண்டியதானே. பேப்பர் கீப்பர்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு கூட 2 ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து கிறிஸ்மஸ் டைமில் டெக்கரேஷன் பண்ணுங்க. நான் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். நீ சபையை அலங்கரிக்கும் பொழுது உன் வீடு அலங்கரிக்கப்படும். ஒன்று வேண்டாம், நீ கலர் பேப்பரில் அலங்கரிச்சிருப்ப, ஆனால் உன் எண்ணத்தை பார்ப்பார். கலர் பேப்பரை பார்க்க மாட்டார். உன் எண்ணம், என் பிள்ளை நோம்பி நோடி என்னுடைய வீடு அலங்காரமாக இருக்கும்னு நினச்சா பார்த்தியா, இவ்வளோ அலங்காரமான கிரீடமாக வைப்பேன். நீ இந்த பட்டணத்தில் அலங்காரமான கிரீடமாக இருப்ப. வாழ்க்கை சிறப்படையும். நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் ஒன்றும் செய்ய முடியாது. பாஸ்டர் வேணால் எடுத்து சொல்லலாம், பாஸ்டர் ஒரு டீச்சர் தானே. அதனால தான் நான் பாஸ்டர் அதிகமாக இதில் போட மாட்டேன். நான் பிரதர் தான். போதகர்னு சொல்ல அவர் தான், ஐயரே அவர் தான். நம்மெல்லாம் பிரதர், சகோதரர்கள் தான். என்ன எடுத்து வச்சு இந்த வேலையை செய்யடான்ட்டு போயிருக்காரு, நான் செஞ்சுட்ருக்கேன். ஆனால் இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குற உபார்த்தியர். நீங்கள் என்ன பார்க்காதீங்க, சொல்லி கொடுத்த வார்த்தைகளில் கவனமாக இருங்க. நான் எப்படி போனேன், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணேங்கிறத கணக்கில் வைக்காத. அவர் எப்படி இருக்கணுங்கிறத கணக்கில் வை. நீ தேடுவாயாக, வேலை முடிஞ்சது. நீ கர்த்தரை எப்படி தேடணும்னு தெரிஞ்சுக்கோ, நீ பார்த்துருவ. தாவீதுக்கு தெரிஞ்சது எப்படி பார்க்கணும்னு. அவன் உள்ள ஒரு வைராக்கியத்தை வச்சான். என்னடா, நான் டெவலப் ஆகிட்டே இருக்கிறேன், சபை இன்னும் வாடகையிலே இருக்குது. தாத்தான் சொல்லிட்டேன், அதுதான் இருக்கிறடா மாப்பிள்ள, ஏன்டா நீ இன்னும் மறுபடியும் அதை கேட்டுட்டு இருக்கிற? அதுதான் ஒரு திரைச்சொலுக்குள்ள கிடக்குதுல, உடேண்டா. சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், நான் காரில் போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் தேவனுடைய வீடு மட்டும் இன்னும் திரைச்சொலுகளே இருக்கு. நான் மறுபடியும் போய் வனாந்தரத்தில் படுத்துக்கிறேன். போய் வீட்டில் போய் 132 படித்து பாருங்க. நான் வனாந்தரத்துக்கு போகிறேன்ட்டான், கட்டலில் படுக்க மாட்டேன்ட்டான், நான் மாட்டுக்கு சாணம் போடுற இடத்துல படுத்துக்கிறேன்ட்டான். என்னைக்கு அப்போ தான் அவன் சுய காசை கொண்டு ஓர்னான் என்பவன் இடத்துல போய் ஒரு இடத்த வாங்கினான். ஆமேன்னு சொல்லுங்க. ஓர்னான் என்ற ஒரு மனிதனிடத்துல தான் கிரயத்தை கொடுத்து ஒரு இடத்த தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்கினான். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், உன் பையன் தான் கட்டுவான்ட்டாரு. பையன் யாரு? சாலமோன் கட்டினான். சாலமோன் தான் கட்டினான். இவன் இடத்த வாங்கி வச்சிட்டான். எப்போ வாங்கினான் தெரியுமா? என்னென்ன கொள்ளி நோயா, பேண்டமிக், கொள்ளை நோய், ரைட், சாரி. திடீர்னு வெள்ளக்கார நைட்னு என்னமோ தமிழ் வர மாட்டேங்குது. கொள்ளை, இந்த தாவீது இடம் எப்போ தெரியுமா வாங்கினா? கொள்ளை நோய் இருக்கிறப்ப தான் வாங்கினான். தெரியுமா உங்களுக்கு? கொள்ளை நோய் பீரியடிலும் போய் ஆண்டவருக்குன்னு போய் ஒரு இடத்த ஓர்னான்ட்ட கிரயத்தை செலுத்தி வாங்கி வச்சுட்டு தான் மகன்கிட்ட சொன்னான் கட்டுறான் அப்படின்னா. நான் அங்கே வரமாட்டேன்ட்டான், மச்சு வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டான். சாலமோன், நான் ஒரு படம் பார்த்தேன், அப்படியே படம்னா டிவியில் இல்லை, கற்பனையில். சாலமோன் என்ன பண்ணான்? பயங்கரமான தேவாலயம் கட்டி தங்கத்தினாலே எல்லாம் பில்லர்கள் எல்லாம் தங்கம் சிக்கி 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 மின்னுது. அவன் எப்படி கட்டினான்னு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஈராம், நீங்கள் தியானிச்சிங்கனாலே உங்கள் வீட்டில் பணம் கொட்டும். அப்பேற்பட்ட வசனம் அதெல்லாம். எல்லாம் கட்டி முடிச்சுட்டு தாவீதை கூட்டிகிட்டு வந்தான்னு ஒரு இடத்துல படிக்கிறேன்.
அப்போ தாவீது எப்படி இருந்திருக்கோம்? நல்ல நிறைச்ச முடியோடு வந்துருவான். அப்படியே வந்து பார்த்தான் தேவாலயத்தை, அகமகிழ்ந்து போனானாமா. தாவீது அப்படியே அகமகிழ்ந்தானாமா. அங்கே அரண்மனை இருக்கு, அதில் சந்தோஷம் இல்லை, ஆனால் தேவனுடைய வீடு இப்படி மாறிடுச்சுன்னு அகமகிழ்ந்தான் தாவீது. இன்னைக்கு சந்ததி சந்ததி இஸ்ரவேலில் யூதர்கள் உட்கார்ந்துருக்காங்க. தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேறிச்சு. உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது சொல்கிறேன், யாரும் போட்டு குழப்பாமல் பார்த்துக்குங்க. நீ எங்கே இருந்தாலும் சரி, தேவனுடைய வீடு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டேன்னு வைய, நீ நல்லா இருப்ப. தேவனுடைய வீட்டில் சுருக்கி பிடிச்சாலும் வை, அவரு சுருக்கி போட்டுருவார். தமிழ்லையும் கூட ஒரு பழமொழி இருக்குமே, கோயில் விளங்க ஆனால் பச்சுன்னு தெரியுது பாருங்க. கோயில் விளங்க ஆனால் கோயில் விளங்குறதே தெரியாது நமக்கு, இருக்கிற இடமே தெரியாது. கோயில் விளங்க குடி விளங்குன்னு இப்போ எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அது ஆசை உண்டு, ஏதாவது கோயிலில் டெக்கரேஷனாக போட தம்பி எப்படிப்பாங்க கூப்பிட்டாங்கம்பாங்க. நான் அப்படி 2 குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். அவங்க பெரிய ஹெச்எம்மாக இருந்தாங்க, 2 பேருமே ஹெச்எம் ஒரு ஸ்கூலில். ஆனால் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்தால் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு கலர் பேப்பர்லாம் வெட்டி அவன் புருஷன் பொண்டாட்டி அவங்க பசங்க 2 பேரே ஒட்டுவாங்க. இன்றைக்கி அந்த குடும்பத்தை எண்ணில் அடங்காத ஆசீர்வாதம். அதில் ஒரு பையன்தான் ஆர்சியில் ஃபாதராக இருக்கார், ஜாயின்னு சொல்லி. அவங்க ஆசீர்வாதம் தடுக்கவே முடியாது. தாவீதுடைய ஆசீர்வாதம் தடுக்கவே முடியாது. உனக்கு முன்பாக அது ஸ்திரப்பட்டு இருக்குன்னாரு. அது என்னடா ராஜ்யம், அதெல்லாம் விடுறா, நானே வந்துடுறேன்டான்ட்டு. என்ன போய் ராஜ்யம் அரண்மனை, நான் வந்துடுறேன் விட்டுருப்பா, நான் வந்து அங்கே உட்காந்துக்கிறேன்னு. தாவீதின் சிங்காசனம்னு பேர்லாம் வாங்கினான் பாருங்க. இயேசுவுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க, தாவீதின் வேறானவராமா. வேற அங்கடாதான் இருக்கு. என்ன இதெல்லாம் யோசிச்சு தியானிக்கணும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க. உங்க தியானம் என்ன? இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? தியானம். இந்த தியானத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? உங்கள் லைஃப் அப்படியே மறுரூபமாயிட்டு இருக்கு. இப்போ இங்கே மாறுது, இங்கே மாறிடுச்சுன்னா இங்கே மாறிடும். இப்போ இங்கே மாற்றுங்க. ஆமாம் இல்லை, ஆமாவா இல்லையா? ஆமாம் இல்லை, ஹாலே இல்லையா? சரி, அடுத்தது என்ன உடன்படிக்கை? சரி, ஓகே, அடுத்த உடன்படிக்கை புது உடன்படிக்கை. பெருசாக சொல்கிறதுக்குள்ள நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் வீட்டில் போய் படிங்க, இப்போ டைம் இல்லை. 12க்கு அப்புறம் 13 தான் யூதாஸ் காரியோத் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு, இந்த எண்ணெயை 300 பணத்துக்கு விற்றுருக்கலாம் நிகழ்ச்சியெல்லாம் 13 வரும். 12க்கு அப்புறம் 14, 15, 16. அதில் இந்த 16 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பாருங்க, இந்த திருவிருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, இது நான் செய்கிற புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை. இவ்வளோ பெரிய கதையை இத்தனை உடன்படிக்கையில் சொன்னல, புது உடன்படிக்கையில் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. அந்த புது உடன்படிக்கை என்ன தெரியுங்களா? நித்திய வாழ்வை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அந்த உடன்படிக்கை. கையெழுத்து, அது ஒன்று போதுன்ட்டாரு. சரி, தாவீதுக்கு செய்த உடன்படிக்கை 1 நபரா 2 நபரா? தெளிவா இருக்கீங்க மக்கள். வெரி குட். எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நீங்க தான் எல்லாத்துக்கும் டீச்சரு. தாவீதுக்கு செய்த உடன்படிக்கை 1 நபர் உடன்படிக்கை. அவன் அங்க பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லை, அவரே சொல்லிட்டாரு. இது நீங்க போய் எங்க பார்க்கலாம்? 17 போய் 7ஆம் அதிகாரத்தோட கடைசி வீட்டில் போய் படிங்க, இங்க டைம் இல்லை. அவன் சொல்லிடுவான், அப்பா இதுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே, அதுக்கு நான் தகுதியா ஆண்டவரே, என்ன இப்படிலாம் கொடுத்துட்டீங்க, ஜென்மத்துக்கு கொடுத்துட்டீங்க. நான் ஒரு வீடு உங்களுக்கு ஒரு ஆலயம் உண்டாகட்டும்னு நினைச்சேன், என்னுடைய சந்ததி சந்ததிக்கு ஆசீர்வாதமா? ஐயா என்னையா என்ன நடுக்கிட்டான் ஐயா. நீங்க ஒரு கலர் பேப்பர் தாங்க அழகா இருக்கட்டும்னு ஒட்டியிருப்பீங்க. பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதம். நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க ஆசீர்வதிச்சு என் கண்ணுக்கு தெரியும், உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும். தாவீதுக்கு சொல்ற, உனக்கு முன்பாக நீ பாப்ப உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா தெரியுது, உன் பிள்ளைகள் ஐஸ்வர்யமா இருக்கிறத, சம்பூர்ணமா இருக்கிறத, ஆரோக்கியமா இருக்கிறத, உன் பிள்ளைகள் உன்னை வந்து அம்மா பேரு பெற்றவன்னு சொல்லுவா, அப்பாவை பேரு பெற்றவன்னு சொல்லுவாங்க, உன் பிள்ளைகள் சொல்லுவாங்க. நல்ல ஞாபகம் பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுக்காகவாவது உங்கள் சிந்தனைகளை மாற்றுங்க. கடமை கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க. ஏதோ வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்ட்டு போயிடாத. அதுக்கு ஒரு ஆலயம் தேவையான தேவையே இல்லை.
நீ கொஞ்ச நேரம் அப்படியே போய் ஒரு டிவியில் உட்காந்து ஒரு படம் பாடு, அதுங்கேயும் ஒரு நிம்மதி கிடைக்கும் சின்னதா. ஆனால் நித்திய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நீ தாவீதை போல இறங்கி வேலை செய்யணும். நீ எப்பேற்பட்ட வயசுங்கிறது அவருக்கு முக்கியம் அல்ல. நீ இறங்கி வேலை செய்யும்போது கழுகுக்கு சமமான வாழ வயதை உனக்கு தருவார். இன்னைக்கு பிள்ளைகளை ஊழியம் செய்யறதுக்கே வேண்டான்னு தடுக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க. டேய் போனமா வந்தமா நின்றாங்கிறாங்க பையனை, போனமா வந்தமா நின்றா. சில குடும்பங்களில் கணவன்மார் போய் ஆலையும் வேலையே செய்யக்கூடாது, எங்கே போனேன்னு கேட்டுட்டு இருக்கிற குடும்பம்லாம் இருக்கு. ஐயோ, ஆசீர்வாதத்துக்கு தடை. நீ என் வீட்டுக்கு வேலை செய்யாத, நான் சம்பளம் கொடுத்து ஒருத்தையை வச்சுக்கிறேன், ஒருத்தனை வச்சுக்கிறேன். நீ செய்வது தேவனுடைய வீடு என்பதை நினைச்சுப்பாரு. இன்னைக்கு உனக்கு சிரமமாக இருக்கலாம், செய்வதற்கும் வருவதற்கும் போவதற்கும் உன்னுடைய நேரம், உன்னுடைய சூழ்நிலைகள் கடினமாக தெரியலாம். ஆனால் ஒரு கர்த்தர் உன்னை நியமிப்பார் பாரு, உன்னை ஃபிக்ஸ் பண்ணுவார் பாருங்க, உன்னை ஃபிக்ஸ் பண்ணுவார் பாரு. நீ அதை அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை உன்னால அனுபவிக்க நேரம் பத்தாது. இது சத்தியம். உன் சந்தோஷத்தை அனுபவிக்க உனக்கு நேரம் பத்தாது. இவ்வளவு ஆசீர்வதிப்பாரு, இப்படியும் ஆசீர்வதிப்பாரா? அன்னைக்கு நீ சந்தோஷமா பாடுவ பாரு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக, ஓ துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக. ஆமென் ஆமென். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ. துதிக்கிறோம், சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆவியில துதிக்கிறோம். அவரை நினைச்சுக்கிட்டு ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை ஆலய பணிக்குனே வளர்த்துங்க, கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க. அதுக்கு மாட்டுக்கு உலக படிச்சுட்டு போகட்டும், அதுக்கு மாட்டுக்கு உலக காரியத்தில் இருக்கட்டும், ஆனாலும் கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக வளர்த்துங்க. குழந்தையிலிருந்து வளர்த்துங்க. குழந்தையிலேருந்து யூதனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் இங்கே சொல்லியிருக்கேன், 3 வயசுலேருந்து தேவாலயத்துக்குள்ளே என்ன வேலை, என்ன பேசணும், முதல்ல உலக கல்வி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவனுடைய படிப்பு உள்ளே போகணும்னு யூதன் 3 வயசில் வளர்த்துனான். நம்ம அந்தளவுக்கு போகலைன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் வளர்த்து. உன் சுயத்தையே பார்க்காத, வீட்டில் 24 மணி நேரம் வேலை இருக்குதான் செய்யா. எதைவா போட்டு உருட்டிக்கிட்டு துவைச்சிட்டு கழுவிட்டு தான் இருப்போம். கர்த்தருடைய பணிக்குன்னு வரும்பொழுது அனுப்பு, குழந்தைகளையும் அனுப்பு. நான் இப்போ சொல்லியிருக்கேன், இந்த எத்தனை பேர் இருந்தாலும் இந்த குழந்தைங்க இந்த நைட்டு வராங்க பாருங்க, குழந்தைகளை இந்த சேர் எடுத்து போடுறது, துடைக்கிறது எல்லாத்தையும் பழக்குங்க. என்ன இதெல்லாம் இன்னைக்கு தெரியாது. உன் பிள்ளை உனக்கே தெரியாமல் அப்படி ஞானியாக வளர்ந்துட்டு இருப்பான் பாரு, உனக்கே தெரியாது. அவன் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துக்கிட்டே இருப்பான். எனக்கு இவ்வளோ அறிவு இல்லையே, இவனுக்கு மட்டும் எங்கேருந்து வந்ததுன்னு யோசிப்பேன். பைபிளில் இவனுக்கு எங்கடா வந்தது, இந்த ரத்தம் எங்கிருந்து வந்துச்சும்ப, இவ்வளவு ஞானமாக வந்துட்டான். திக்குமுக்கலாடிடுவேன். உலகத்துக்குள்ள அனுப்பிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அங்கே இங்கே பப்புன்னு சுற்றிக்கிட்டு இருந்தான், அதெல்லாம் வராது. கர்த்தருடைய ஆலய பணிக்குன்னு நீங்கள் அனுப்புங்க, நேரம் கிடைச்சப்ப அனுப்புங்க. பண்டிகை நாட்களில் போங்க, போய் சர்ச்சில் போய் ஏதாவது வேலை இருந்தால் போய் தொட புடி போ. பிள்ளைகளை அனுப்பிச்சு சர்ச்சுக்குள்ளே வேலை இருக்குன்னு எனக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த ஜான் பிரதர் தான் சொல்லுவார், வருவார்ல ஃபோன் பண்ணி, பிரதர் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு லீவாக பாரு. ஏன் பிரதர்? நான் இது ரைட் ஓடி ஒன்று டிஃபனை சாப்பிட்டு ஓடு. சர்ச்சில் தான் உட்காருவேன். கர்த்தர் நாங்கள் வளர்த்தல, நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நாங்கள் வளர்த்தல, அது வளர்ந்துச்சு, அது படிச்சுது, அதில் கல்யாணம், அதில் குழந்தைங்க. ஹல்லேலூயா. நாம் ஒரே ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். உங்கள் மத்தியில் நின்றுட்டு தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணுறேன், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன், உங்களுக்கும் சொல்லித்தரேன். உங்கள் சிந்தைக்குள்ளே உங்கள் பிள்ளைகள்
கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. போக சொல்லுங்க, கர்த்தருடைய வேலையை செய்ய சொல்லுங்க. ஏன் வீட்டு வேலையை செய்யாதீங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வேலை, படிப்புக்கு தகுந்த அளவுக்கு தகுந்த வேலைகளை செய்யுங்க. கணவன் மணி உங்களுக்கு